புதுச்சேரி கல்வித்துறையில் காமராஜர் பிறந்த நாள் விழா மாணவர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடந்தது. கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினியின் ஆலோசனைப்படி இந்த ஆண்டு விழாவில் வெளிநாடுகளின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மாணவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. விழாவில் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் மாணவ மாணவியர் வெளிநாட்டு மக்களைப் போல் வண்ண உடை அணிந்து அந்தந்த நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தி அசத்தினர். மேலும் அந்தந்த நாட்டினுடைய உணவு, பழக்க வழக்கம் மற்றும் நடனங்களை பொதுமக்களுக்கு விளக்கினர். இன்னைக்கு காமராஜரோட பர்த்டே. ஸோ அவங்க மாணவர்கள் தின விழாவை முன்னிட்டு கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்களோட பண்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க. நாங்கள் இங்கிலாந்து நாட்டை பற்றி செய்கிறோம். நான் தான் இங்கிலாந்து நாட்டோட குயின். இங்கே இது மூலிமா இங்கிலாந்து நாட்டில் எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்களோட பண்பாடு எப்படி இருக்குது, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் இந்த விழா ஆர்கனைஸ் பண்ணது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் ஸ்கூலில் இங்கிலாந்துற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டோட கல்ச்சர், ஃபுட், அப்புறமேட்டுக்கு அவங்க அந்த நாட்டு ராணி எலிசபெத் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே நடக்குது. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நாட்டு கல்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபுட்லேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் நாங்கள் இங்கிலாண்டை பற்றியும் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த ட்ரெஸ்க்கு பேர் கிமோனோ ட்ரெஸ். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹெச்எம் என்னை இதுக்கு அனுமதித்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அதை விட ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் இதை டீம் ஒர்க்காக செஞ்சு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம். இந்த வேஷம் எப்படின்னா ஜாப்பனீஸில் அவங்க உடையை ஒழுங்காக போட்டு அவங்க ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கல்ச்சுரலில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் மாணவர்கள் தினா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது. எங்களுக்கு சைனா எக்ஸிபிஷன் தான். எங்களுக்கு இதில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிராகன் லோங் அப்படின்னு சொல்லி சைனீஸில் சொல்லுவாங்க. சைனீஸோட நேஷ்னல் அனிமல் எதுனா ஜெயிண்ட் பாண்டா, அதுக்கு ஜாங்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நூடுல்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றதும் நம்ம இதில் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதோடைய டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சைனீஸில் சொல்லும் போது லோங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இதை கற்றுக்கிட்டதுல எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு சைனீஸ் மொழியை நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கும் மேலே அந்த சைனீஸில் நிறையா அந்த ஃபஸ்ட்டு அவங்க சைனீஸில் ஐஸ்கிரீம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நூடுல்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அங்கே தான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். கல்விக்கண் திறந்த காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அது என்னவென்றால் 25 நாடுகளுடைய பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக அந்நிகழ்வானது அமைந்திருந்தது. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அம்மாணவர்கள் பல்வேறு நாடுகளை பற்றியும் அவர்களுடைய பண்பாடு பற்றியும் கலாச்சாரங்களை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பள்ளி மாணவர்களும் பார்வையிடுமாறு நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து மாணவர்களும் அனைத்து நாடுகளை பற்றியும் அந்த உணவு பழக்க வழக்கம், உடை, அவர்களது நடனம், அவர்களது இசை போன்ற பல தரவுகளையும் தெரிந்து கொள்ளும் வகையில் நிகழ்வானது அமைந்துள்ளது. இதன் காரணமாக நம்ம அரசாங்கம் ஏற்படுத்திய இந்த நிகழ்வானது பள்ளி மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில், மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்ததாக எண்ணுகின்றேன்.